பேசியது சர்ச்சையான நிலையில் தற்போது அவரை விசாரணைக்காக தஞ்சாவூர் காவல்துறையினர் தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது அவர்கள் செல்லக்கூடிய பாதையானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் மீண்டும் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பேச்சு என்பது முழுமையாக காவிரி விவகாரம் குறித்தும் தாவேக அரசு குறித்துமான ஒரு விமர்சனமாக இருந்தது. அந்த விமர்சனத்துல பல்வேறு கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களை டம்மி முதலமைச்சர் என்றெல்லாம் கடுமையான சொற்களால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் அதெல்லாம் பேசுபொருளாகவோ சர்ச்சையாகவோ மாறாத சூழல்ல அவர் நடிகை ஒருவர் குறித்து பேசியது சர்ச்சையாக்கப்பட்டிருப்பதாக திமுகவினர் குற்றம் சொல்லக்கூடிய நிலையில அந்த பேச்சுக்காக உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு கைது நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொண்டிருப்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கைது, அதுவும் தமிழ்நாட்டில் கால் நூற்றாண்டுக்கு பிறகாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் ரீதியான கைதை தாவேக அரசு மேற்கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை திமுக கடுமையாக முன்வைத்திருக்கிறது. இப்படியான சூழல்ல காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து செல்லக்கூடிய அந்த பாதையில ஒரு மாற்றம். அவர்கள் காலை 11 மணி அளவுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீலாங்கரை இல்லத்திலிருந்து கைது செய்து கடுமையான நெருக்கடியாக கைது செய்ததற்கு காவல்துறைக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கும் வகையில திமுகவினர் குவிந்திருந்து சாலை மறியல் பேரிகார்டை குறுக்கு இழுத்து போட்டு உதயநிதி வாகனத்தை வெளியே செல்ல விடாமல் தடுப்பது, கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் உதயநிதி ஸ்டாலினை விடுதலை செய்ய வேண்டும், கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று காவல்துறையினர் தடுத்தது உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் அவர்கள் செய்த அந்த ரகலின் காரணமாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பாகவும் ரொம்ப ரகலையாகவும் திமுக செய்திருந்ததை பார்க்க முடிந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் அவரை விசாரணைக்காக தஞ்சாவூர் காவல்துறையினர் தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது அவரை அழைத்து செல்லும் பாதைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணையவுள்ளார். மாணிக்கம், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். தஞ்சாவூருக்கு செல்வதற்கான அந்த பாதைகள்ல காவல்துறையினர் மாற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் முன்பதாக பயணம் திட்டமிட்டிருந்தது பெரம்பலூர் வழியாக அரியலூர் சென்று அரியலூர் மார்க்கமாக தஞ்சையை சென்றடைவதுதான் அவருடைய முன் திட்டமிட்ட பாதையாக இருந்தது. ஆனால் தற்போது அந்த பாதையில மாற்றம். தஞ்சாவூருக்கு செல்வதற்கு அவர்கள் திருச்சி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் திரும்பாமல் நேராக திருச்சி சென்று அங்கிருந்து தஞ்சை செல்வதற்கான திட்டமிடல்ல தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கருத்துக்களை பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பா காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், ஆங்காங்கே வர வழிகளில் திமுகவினர் கூடுவது மட்டுமில்லாமல் கைதை கண்டித்து போராடுவது, சாலை மறியலில் ஈடுபடுவது, உதயநிதியை அழைத்து செல்லக்கூடிய காவல்துறை வாகனத்தை மறிப்பது போன்ற செயல்கள் ஈடுபடுறதுனால பாதுகாப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் சட்டப்பூர்வமாக தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த நாள் இந்த பாதையில் ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டதாக காவல்துறை தரப்புல சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் திமுகவினர் இந்த பாதை மாற்றம் என்பது ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையாக காலை நேரத்துல அவர் நேற்றைய தினம் தான் தஞ்சாவூரிலிருந்து பயணப்பட்டு சென்னைக்கு வந்திருந்தார். அந்த போராட்டத்தில் பங்கேற்றது பிறகாக அதற்கு பிறகாக தஞ்சாவூருக்கு வந்திருந்தவரை காலையிலேயே கைது செய்கிறோம் என்ற நடவடிக்கையின் பேரில் அலக்களித்த காவல்துறை 11 மணி அளவில் கைது செய்து அவர் முழுமையாக சாப்பிடுவதற்கு கூட ஒத்துழைப்பு கொடுக்காமல், அவருடைய இயற்கை உபாதத்தை கூட கழிக்க விடாமல், அவரை முழுமையாக அவருடைய காலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய பணிகளை செய்ய விடாமல் தடுத்தது மட்டுமின்றி அவரை 7 மணி நேரத்தில் சென்றடைய வேண்டிய ஒரு பயணத்தை மேலும் அதிகரிப்பதற்காக, அந்த பயண நேரத்தை நீட்டிப்பதற்காக, அவருக்கு மேலும் ஒரு உடல் அளவுல சோர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மன அளவுல ஒரு சோர்வை ஏற்படுத்துவதற்காகவும் திட்டமிட்டு மேலும் இந்த பயணத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் திருச்சி மார்க்கமாக தஞ்சாவூருக்கு காவல்துறையினர் இந்த பயணத்தை மாற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை, ஒரு குற்றச்சாட்டை திமுகவினர் முன்வைக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அதுவும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.